friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சுவையான உருளைக்கிழங்கு குருமா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பூரிக்குலாம் செம காம்பினேஷன் உருளைக்கிழங்கு குருமா. வாங்க friends எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு குருமா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்புல ஒரு கடாய் வச்சிட்டு அதுல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுல எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு கடலைப்பருப்பு நல்லா தாளிச்சு வந்ததுக்கு அப்புறம் இதுல ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதுல ஒரு 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும் தான், வேற மிளகாய் தூள்லாம் எதுவுமே சேர்க்கிறது இல்ல. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இத நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வேகிறதுக்காக இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்பயே சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் இதில் 1/4 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து கட்டி எதுவும் இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட இப்போ சேர்த்துக்கிறேன். குருமாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும். கடலை மாவு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். பாருங்கள் நம்மளோட குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுலபமாக 5 நிமிஷத்தில் இந்த உருளைக்கிழங்கு குருமா செஞ்சிடலாம். கடைசியாக இது மேலே மல்லி இலை தூவி இறக்குனா சுவையான உருளைக்கிழங்கு குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பூரிக்கு உண்மையாகவே செம காம்பினேஷன் உருளைக்கிழங்கு குருமா தான். கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனேயே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.